ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 25/4/2025 சித்திரை மாதம் 12ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும், அம்பாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம், இன்று பிரதோஷம் நல்ல நாள், சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் எல்லா வளமும் நலமும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மனமார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூரிய உதயம் காலை 5:51 சூரிய அஸ்தமனம் மாலை 6:23 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:53 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 8:30 மணி வரை தேய்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:53 வரை ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மனம் ஒரு கலங்கலாக இருக்கும், தெளிவில்லாமல் இருக்கும். அதேபோல் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மொத்தத்திலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி, பிரதோஷ தினம் மாலையிலே சிவபெருமானை வணங்கி, சிந்தை மகிழ சிவபெருமானுடைய பெயரை சொல்லி நற்பலன் காண வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நினைத்ததெல்லாம் நடக்கின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், ஒரு புரிந்துணர்தல் ஏற்படும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு அந்யோன்யம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உங்களுடைய அனைத்து காரியங்களும் கைகூடும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நாள். உத்தியோகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ தினம் சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும்.
கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்து. கடகராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தந்தை வழி அனுகூலம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் தொல்லைகள் ஒரு முடிவுக்கு வரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் கடக ராசியினருக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. கற்கண்டான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. இன்று சந்திராஷ்டம நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. பிரயாணங்களை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானை வணங்கி ஒரு அருகம்புல் மாலை சாற்றி பயணத்தை தொடங்குங்கள். பணிச்சுமை அலுவலகத்திலே அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகளை எல்லாம் தள்ளி போட வேண்டும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடவே கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. ஆக இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொண்டு இறைவனை வணங்கி நல்லருள் பெற வேண்டிய நாள். சிந்தை மகிழ சிவபெருமான் பெயரை சொல்லுங்கள். மாலையிலே பிரதோஷ வேளையிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். தெய்வ அனுகிரகம் கிடைக்கின்ற நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரையும் மாலையிலே பிரதோஷ வேளையிலே சிவபெருமானையும் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த காரியம் எல்லாம் சுபமாக முடியும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் நலத்திலே அக்கறை காட்ட வேண்டிய நாள். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அவரவர்களுடைய தசாபூத்திக்கு தகுந்தாற்போல் நன்மைகள் நடக்கும். ஆகவே
உங்களுடைய சுயஜாதகத்தை வைத்து இன்று எப்படி இருக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் வணங்கி நல்லருள் பெற வேண்டிய நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் பணம் வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரையும் மாலையிலே சிவபெருமானையும் வணங்கி நல்லருள் பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு கட்டுவதற்கு எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். அதற்கான முயற்சிகளிலே இறங்கினீர்கள் என்றால் வீடு கட்டும் முயற்சிகள் நல்லபடியாக முடியும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மன தெளிவு ஏற்படுகின்றன. கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களால் லாபங்கள் உண்டு. காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். மொத்தத்திலே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திடீர் பணவரவு உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பதவி உயர்வோடு ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். சிவபெருமானை மாலையிலே பிரதோஷ வேளையிலே வணங்குங்கள். வாழ்த்து. மீனராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகின்ற நாள்.
மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருகின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சச்சந்தான பிராப்தி உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மாலையிலே பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவரும் மகாலட்சுமி தாயாரையும் மாலையிலே பிரதோஷ வேளையிலே சிவபெருமானையும் வணங்கி நல்லருள் பெறலாம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. இன்றைய ஆன்மீக தகவல். வேதம் யாரையுமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் வேதம் பிரித்து பார்க்கவில்லை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே எங்கேயுமே அப்படி சொல்லப்படவில்லை. பிற்காலத்திலே பலர் தங்களுக்கு தகுந்தாற்போல் வேத மந்திரங்களுடைய அர்த்தங்களை செய்து கொண்டு ஒரு சிலர் செய்த தவறின் காரணமாக ஒட்டுமொத்தமாக மதத்தின் மேல் பழி விழுந்தது. அதுதான் உண்மை. வேதமானது நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்றெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு பண்டிதர் இருந்தார். தினமும் மிக விஸ்தாரமாக பூஜைகளை செய்வார். மந்திரங்கள், ஜபங்கள், தபங்கள் எல்லாம் செய்து அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெரும்பகுதியை, தன்னுடைய நாளிலே பெரும்பகுதியை இறை பக்தியிலே கழிப்பார். அவர் கங்கையிலே இறங்கி அனுதினமும் நீராடி அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு வெளியே வருவார். அவர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்று பலர் கருதினார்கள். ஆக அனுதினமும் கங்கையிலே நீராடுகின்ற பாக்கியம் பெற்றவர். அவரை ஒரு வயதான மனிதர் அனுதினமும் தூரத்திலே இருந்தே அவரை கைகூப்பி வணங்குவார். ஆனால் இவருக்கு, இந்த பண்டிதருக்கு, அவரை பார்த்தாலே பிடிக்காது. சற்று தூரம் நகர்ந்து போவார். அவரோடு பேசுவார், ஆனால் தள்ளி நின்றே பேசுவார். ஒரு நாள் அவருடைய செருப்பு அறுந்து விட்டது. அந்த பண்டிதருடைய செருப்பு அறுந்து விட்டது. அதனை அந்த வயதான மனிதரிடம் கொடுத்து ரிப்பேர் செய்ய சொன்னார். அவர் அந்த செருப்பை மிகவும் அழகாக அவர் அந்த செருப்பை மிக அழகாக சரி செய்து கொடுத்து வணங்கினார். உடனே இந்த பெரியவர், இந்த பண்டிதர், ஒரு அணா காசை அவருக்கு விட்டெறிந்தார். அவருடைய அருகே வந்து கொடுக்க முடியாமல் விட்டெறிந்து விட்டார். அந்த குடியானவரோ வணங்கி, நான் உங்களிடம் காசு வாங்க மாட்டேன் சுவாமி, நீங்கள் கங்கா மாதாவை அனுதினமும் வணங்கி மந்திரங்களை ஜபிக்கின்றவர்கள், உங்களுக்கு ஏதோ என்னாலான ஒரு சிறிய உதவியாக இதை நான் செய்து கொடுத்திருக்கின்றேன், இது என்னுடைய பாக்கியம், ஆகவே இதற்கு நான் காசு வாங்க மாட்டேன், எனக்கு காசு வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இந்த பண்டிதருக்கோ அவர் சொன்னதை பார்த்து கோபம் வந்தது. உன் காசு எனக்கு வேண்டாம், இதை என்ன செய்வது, நீ எனக்கு இலவசமாக சேவை செய்தால் அதை நான் ஏற்க முடியாது என்றார் அந்த பண்டிதர். ஐயா, இந்த ஏழைக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யுங்கள். இந்த கங்கா மாதாவை அனுதினமும் வணங்குகின்றேன், என்னால் ஒன்றும் செய்ய இயலவில்லை, நான் அளித்த காணிக்கையாக அதை அவளுக்கு நீங்கள் சமர்ப்பித்து விடுங்கள் என்று சொன்னார். என்ன சொல்கின்றாய், இந்த அணாவை கங்கையிலே போட்டுவிட சொல்கின்றாயா? சரி, நான் போட்டு விடுகின்றேன் என்று சொல்லி இந்த ஏழை குடியானவர் கொடுத்ததாக கங்கா மாதாவிடம் அந்த அரையணாவை சேர்த்து விடுகின்றார். கங்கையிலே இறங்குகின்றார், மறுபடியும் வணங்குகின்றார், மந்திரங்களை எல்லாம் ஜபித்து அந்த காசை கங்கா மாதாவிடம் சேர்த்து விடுகின்றார். அவர் அப்போது, தாயே கங்காதேவி, இந்த ஓரணா கரையிலே இருக்கின்ற செருப்பு தைக்கும் கிழவன் உன்னிடம் சமர்ப்பிக்க சொன்னது,
இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி அதனை வீசி எறிந்தார். நுங்கும் நுரையுமாக பிரவாகமாக ஓடிக்கொண்டிருந்த கங்கையிலே இருந்து ஒரு அழகிய கை வெளியே தோன்றி அவர் வீசிய ஓரணா காசை ஆர்வமாக பெற்று கொண்டு விட்டது. இந்த பண்டிதருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்படியே அதிர்ந்து போய் விதிர்விதிர்த்து பார்க்கின்றார். கங்கையினுடைய முகம் தோன்றியது. அது பண்டிதரிடம் பேசியது. பண்டிதரே, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதோ இந்த பரிசை நான் கொடுத்ததாக அந்த கிழவரிடம் கொடுங்கள் என்று கங்காதேவி ஒரு கண்ணை பறிக்கின்ற அழகிய வைர நவரத்ன கற்கள் பதித்து ஒளி வீசிய தங்க வளையலை கொடுத்தாள். பண்டிதன் அசந்து போனான். ஆச்சரியத்திலே நடுங்கியும் போனார். அதை தன்னுடைய மேல் துண்டிலே பத்திரமாக முடித்து வைத்து கொண்டார். கிழவரிடம் ஒன்றுமே அது பற்றி சொல்லவில்லை. வீட்டிற்கு போய் மனைவியிடம், கமலா, இதோ பார்த்தாயா, நான் எதற்குமே பிரயோஜனம் இல்லை, ஏட்டுச் சுரைக்காய் என்பாயே, இன்று என்ன நடந்தது தெரியுமா உனக்கு என்று சொல்லி கேட்டார். அதற்கு மனைவி, என்ன பெரிதாக சாதித்து விட்டீர்கள், உங்களைப் போல் உதவாக்கரைகளுடன் பேசிவிட்டு தேங்காய் மூடி வாங்கி கொண்டு வந்திருப்பீர்கள், சீக்கிரம் கொடுங்கள், இன்றைய பொழுது துயராவது கழியட்டும் என்று கணவரை ஏசினாள் அவருடைய மனைவி. அசடே, இதை பார், என் வேதத்தை மதித்து கௌரவித்து அதால் பெற்றது, உனக்காக நான் சம்பாதித்தது என்று கங்காதேவி தந்த தங்க வளையலை தன்னுடைய மனைவியிடம் கொடுத்தார் பண்டிதர். கமலாவுக்கு தன்னையோ தன் கண்களையோ நம்பவே முடியவில்லை. கையிலே போட்டு அழகு பார்த்தாள். மின்னியது, கண் கூசியது. என்ன, ஒரு வளையல் தானா, இன்னொன்று எங்கே என்று கேட்டார். அடுத்த முறை கங்கையை கேட்டு வாங்கி வருகிறேன் என்று சமாளித்தார் பண்டிதர். இந்த ஒன்று எதற்கும் உதவாதே, நாமோ ஏழைகள், திருடர்கள் கொள்ளையர்களால் இதனால் உயிர் போனாலும் போகலாம். எனவே அவன் மனைவி ஒரு யோசனை சொன்னாள். இதோ பாருங்கள், இந்த ஒன்றை வைத்து கொண்டு என்ன பிரயோஜனம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த ஒற்றை வளையலை கையிலே போட்டுக்கொண்டு அலைந்தால் எல்லோரும் சிரிப்பார்கள். பேசாமல் இதனை ராஜாவிடம் கொடுத்துவிட்டு ஏதேனும் காசு கொடுத்தால் வாங்கி வாருங்கள், கொஞ்ச காலம் நிம்மதியாக சௌகரியமாக வாழலாம் என்று யோசனை சொன்னாள் மனைவி. ராஜாவிடம் சென்றான் இந்த பண்டிதர். ராஜாவிடம் கொடுத்தார். ராஜா வாங்கி பார்த்து மகிழ்ந்து விட்டு ஒரு பை நிறைய பொற்காசுகளை அள்ளி கொடுத்தார் பண்டிதரிடம். ராணியிடம் ஆசையோடு அந்த வளையலை கொடுத்தார். மிக்க மகிழ்ச்சி அந்த ராணிக்கு. அவள் கைக்கு அது மிக பொருத்தமாக அமைந்தது. அப்போதுதான் அவளுக்கு ஒன்று தோன்றியது, இன்னொன்று எங்கே? ராஜாவிடம் இன்னொன்றும் வேண்டுமே, எங்கே என்று கேட்டாள். ராஜா ஆட்களை அனுப்பி பண்டிதனை அழைத்து வர சொன்னான். ஏ பிராமணா, இன்னொரு வளையல் எங்கே? ஏன் அதை தரவில்லை? வீட்டிலே வைத்திருந்தால் கொண்டு வந்து கொடுத்து ராணியிடம் கொடு என்று கட்டளையிட்டான் மன்னன். பிராமணன் தயங்குவதை பார்த்த ராஜாவுக்கு கோபம் வந்தது. என்ன விளையாடுகின்றாயா என்னிடம்? இன்னும் 2 மணி நேரத்தில் இன்னொரு வளையலுடன் நீ வரவில்லை என்றால் உன்னுடைய உயிர் உன்னதல்ல, ஜாக்கிரதை என்றான் மன்னன். ராஜாவின் கட்டளை பண்டிதனுக்கு யமபயத்தை தந்ததால் ஓடினான். எங்கே? கங்கை கரைக்கு ஓடினான். அந்த கிழவன் வழக்கம் போல் அதிகாலையிலே கங்கை கரைக்கு தூர நின்று இருகரம் கூப்பி கண்களை மூடி கங்கையை வணங்கினான். அருகிலே தேங்கி நின்ற நீரிலே கொஞ்சம் எடுத்து தலையிலே புரோக்ஷனம் பண்ணி கொண்டான் அந்த கிழவன். அதுதான் அவனுக்கு கங்காஜலம். செருப்பு தைக்க அவனுக்கு தேவையான ஜலத்தை ஒரு பாத்திரத்திலே வைத்து கொண்டு அமர்ந்தான். திடீரென்று தன் கண்முன்னே பண்டிதன் ஓடி வந்து நின்றதும் வணங்குவதும் அவனுக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சியை தந்தது. சாமி, நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் தானே உங்களை எப்போதும் வணங்குறது என்று அந்த குடியான கிழவன் பண்டிதனை பார்த்து கேட்டான். என்னை மன்னிச்சுடுப்பா, நான் ஒரு துரோகி. கங்கா மாதா உனக்கு கொடுத்த பரிசை திருடி வீட்டுக்கு கொண்டு போனவன். அதை விற்று ராஜா கிட்டே பணம் வாங்கினேன். இப்போ என் உயிரே காட்டிலே ஊசல் ஆடுகின்றது என்று நடந்த விஷயம் முற்றிலும் அந்த கிழவனிடம் சொன்னான் பண்டிதன். நமக்கு யார் உதவி செய்வாங்க? இப்போ எப்படி இன்னொரு வளையல் கிடைக்கும்? கங்கா மாதாவையே கேட்போம் என்று அந்த கிழவன் சொன்னான். கிழவன் கொஞ்சமும் கோபம் கொள்ளவில்லை. தனக்கு கொடுத்ததை இவர் எடுத்து கொண்டு விட்டாரே என்று சற்றும் அவன் கலங்கவில்லை.
அவன் உண்மையான பக்தியோடு இருந்தான். கிழவன் கண்ணை மூடினான். தனக்கு எதிரே இருந்த அழுக்கு பாத்திரத்திலே நிரம்பியிருந்த நீரை வேண்டினான். அம்மா கங்கா, நீ எனக்கு பரிசாக ஒரு வளையலை கொடுத்ததற்கு நான் எத்தனையோ ஜென்மம் கடமைப்பட்டிருக்கின்றேன். தாயே, பாவம் இந்த பண்டிதனுடைய உயிரை காப்பாற்று, இன்னொரு வளையலையும் தா, அவர் பிழைக்கட்டும் என்று தனது கையை அந்த ஜலத்திலே விட்டான். மின்னும் பிரகாசமான தங்க வைர கற்கள் பதித்த இன்னொரு வளையல் அந்த கிழவனுடைய அழுக்கு பாத்திரத்திலிருந்து தோன்றியது. அப்புறம் என்ன நடந்தது? பண்டிதன் ராஜாவிடம் அதை எடுத்து போகவில்லை. தனது உயிரை பற்றி கவலைப்படவில்லை. வீடு, தன்னுடைய மனைவி எல்லாவற்றையும் மறந்தான், துறந்தான். எதுவோ ஒன்று அங்கேயே கிழவனுடைய கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டு கண்ணீரால் அழுது அவனுடைய காலை அலம்பினான் அந்த பண்டிதன். அந்த கிழவனுக்கு சீடனாக அவன் அருகிலேயே அமர்ந்து விட்டான் இந்த பண்டிதன். விஷயம் பரவியது. ராஜாவும் அவன் மனைவியும் ஓடி வந்தார்கள். கிழவனை வணங்கினார்கள். அரண்மனைக்கு கூப்பிட்டார்கள். என் கங்கா மாதா தரிசனம் ஒன்றே போதும் என்று அவர்களை திரும்பி வணங்கினான் அந்த கிழவன். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? வேத மந்திரங்களோ அனுஷ்டானங்களோ இவையெல்லாம் ஒருவனுக்கு தேவைதான். இவைதான் ஒருவனை பதப்படுத்தும், பண்படுத்தும். என்றாலும் இவற்றையெல்லாம் செய்து கொண்டு மனம் பண்படாமல் அடுத்தவர்களை புண்படுத்தும் விதமாக நடந்து கொண்டால் அவனுக்கு இறை அனுகிரகம் கிடைக்காதே என்பதற்கு இந்த கதையானது, செவிவழி கதையானது நமக்கெல்லாம் ஒரு உதாரணம். பிறப்பால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்பது கிடையவே கிடையாது என்பதை உணர்த்துகின்ற அருமையான கதை இந்த கதை. ஆகவே எல்லோருமே ஓர் நிறம், எல்லோருமே ஓர் இனம், எல்லோருமே இந்நாட்டு மக்கள் என்பதை உணர்ந்து ஆன்மீகத்திலே உயர்வு தாழ்வு என்பது இல்லை என்பதை உணர்ந்து ஆன்மீக நெறிப்படி வாழ்ந்தால் நம்முடைய வருங்காலம் என்பது இனிமையாக இருக்கும் என்பதை சொல்கின்ற அற்புதமான கதை இந்த கதை. இதனை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்தோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.